பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து வீடியோ என்ன இருக்க போகுதுன்னா, இட்ஸ் கோயிங் டு பி கெட் ரெடி வித் மீ. பட் நான் மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் ஒரு ஆள் வந்து ஜாயின் பண்ண போகிறாங்க. ஸோ 2 பேருமே வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்காக ரெடி ஆக போகிறத தான் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ வீடியோக்குள்ளே போய்க்கோங்க. நான் சொல்கிறது வந்து இவங்க கூட தான். ஸோ நாங்கள் 2 பேர் தான் வந்து இன்றைக்கி கெட் ரெடி வித் மீ செய்ய போகிறோம். ஸோ நீங்கள் வந்து ஏன்னா நான் ஒண்டி செஞ்சேன்னா அவங்க சொன்னாங்க 4 செகண்டில் முடிஞ்சிடும் அவங்க பண்ணுற மேக்கப்புக்கு. ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஒரு ஆள் தான் வேணும். ஏன்னா அவங்க நிறையா யூஸ் பண்ணுவாங்க ப்ராடக்ட்ஸ்லாம், அதெல்லாம் அவங்க சொல்லுவாங்க. இன்னைக்கு போகிற பர்த்டே வந்து பார்பி தியா. ஸோ அதனால தான் நாங்கள் சுகர் ஐயோ டைம் ஆகுது. ஓகே, வந்து நாங்கள் இது என்னது ஃபேஸ் மிஸ்ட் ஜஸ்ட் டு ஹைட்ரேட் யுவர் ஃபேஸ்லாம். இது வந்து நான் கொரியாவில் வாங்கினேன். இங்கே கிடைக்குமான்னு தெரியல, தேடி பார்க்குறாங்க. அவங்க நிறைய ஜாமான் ஆகிட்டு இருந்தாங்க. இது தேவைப்படுற ஜாமான். இதெல்லாம் ரொம்ப என்ன சொல்லுவாங்க, டோனர் மாதிரி இருக்கும். பிகாஸ் யூஸ்வலி நீங்கள் ஸ்கின் கேர் போகிறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபேஸ் வந்து கொஞ்சம் சுகர் வாய் மூடின்னு சொல்லிட்டேன். கொஞ்சம் ஃபேஸ் டேம்பாக இருந்தால் தான் அந்த ப்ராடக்ட் வந்து உள்ளே போவோம். அப்புறம் இது வந்து ஒரு மாய்ஸ்சரைசர். இது எங்கே வாங்குனீங்க? கொரியா தான். இங்கே கூட கிடைக்குங்க. நீங்கள் என்ன க்ரீம் வேணாலும் போடலாம். அவங்க கொஞ்சம் பாதி கிளம்பிட்டாங்க. ஐ மீன் நாட் நெசசரிலி இதுதான் ஃபாலோ பண்ணணும்னு இல்லை. You just do your own skin care. அவங்க பாருங்க எதுக்கு போயிருக்காங்க தெரியுமா? நம்மளாம் வந்து இந்த மாதிரி ஸ்கின் கேர் பண்ணி ஆரம்பிப்போம். அவங்க வந்து பவுடர் போட போயிருக்காங்க, பேபி பவுடர். அதுதான் அவங்களோட மேக்கப். கழுத்துலலாம் போட்டுக்கல, அப்போ தான் உங்கள் கழுத்து சீக்கிரமாக ஏஜ் ஆகாது. ஸோ பிஃபோர் யூ புட் ஆன் ஃபவுண்டேஷன் அதெல்லாம் போட முன்னுக்கு நம்ம ஸ்கின் கொஞ்சம் நல்லா ப்ராக் பண்ணிக்கணும். சரி, நான் பவுடர் போடுறேன்ட்டேன். நான் முடி செஞ்சுட்டேன் ஆக்சுவலி. ஸோ மேக்கப் பண்ணிட்டோன்னா ரெடி ஆகிடும். Today we going to look like a simple makeup simple get ready with me. ஓகேங்க, அடுத்தது O2. இது ஆக்சுவலி பழைய வெர்ஷன், பட் இப்போ டிக்டாக்ல வைரல் ஆகிட்டு இருக்கு இந்த O2 ப்ரைமர். நான் டிக்டாக் யூஸ் பண்ணிட்டேன், என்கிட்ட அந்த அப்ளிகேஷனும் இல்லை, ஆப்பும் இல்லை. கொஞ்சம் பூமர் இல்லை அவங்க. டிக்டாக்ல எவ்வளோ நல்ல விஷயம்லாம் கற்றுக்குவாங்களா. அது கொஞ்சம் எனக்கு பிடிக்கல அந்த ஆப். நீங்கள் ப்ரைமை வந்து எங்கெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நேரம் மேக்கப் தாங்காதோ இப்போ இப்போ எனக்கு வந்து இந்த டீ ஜோன் அண்ட் ஹியர் அண்ட் டீ ஜோன்னா இப்படி இதுதான் நினைக்கிறேன். நமக்கு அதெல்லாம் தெரியாது. அதனால் நம்ம அவங்கள்ட்ட இருந்து இன்னைக்கு நம்ம கற்றுப்போம். ஐயோ, நானும் பெருசாக இதுவும் எல்லாம் தெரியும்னு நினச்சிக்கிறீங்க. சும்மா நானும் பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். நீங்கள் உங்கள் மீறர் எடுத்து வந்திருக்கோங்க. நீங்கள் இப்போ ஸ்கின் கேர் தான் பண்ணி ஐப்ரோக்கு மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுவேன். Before we start to do our face, let's do our eyes. இது வந்து இந்த மாதிரி சொட்டையாக இருந்தால் மறைக்கிறதுக்கு. எங்கே? ஓ, காட்டுங்க. இது ஒன்றும் நான் கொரியாவில் தான் வாங்கினேன். பார்த்தீங்களா, கிளியர் ஆயிடுச்சு. ஸோ யூ கேன் யூஸ் திஸ். இப்போ சைட்லலாம் இருக்கும்ல, அது மாதிரி வச்சுக்கோங்க. இது இங்கே இருக்கும்னு நினைக்கிறேன், நான் பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். டைசோவில் ஷாப்பியில் இருக்கும். ஐப்ரோஸ் பண்ண போகிறேன். ஐப்ரோஸ் வந்து ஆக்சுவலி இது பண்ணியிருக்கேங்க, மைக்ரோ ப்ளீடிங். அது எப்போ பண்ணேன், ஒரு 3-4 years ஆச்சுன்னு நினைக்கிறேன். Since I already have the ஷேப், நான் அது ஃபாலோ பண்ணி இப்படியே வரைஞ்சிடும்.
ஐப்ரோ முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். முடிஞ்சிருச்சா? ஐப்ரோ முடிஞ்சிச்சு. ஐப்ரோ ட்ரா பண்ணும்போது இங்கேருந்து ஆரம்பிங்க, இங்கேருந்து ஆரம்பிக்காதீங்க. அது எனக்கு தெரியும். இப்போ நான் வந்து ஐப்ரோ போட்டேன். இப்போ வந்து நான் கண்ணு அவ்வளோதான் அவங்க மேக்கப். நான் கொஞ்சம் வந்து கை தான் யூஸ் பண்ணுவேன். ஓ, இது சொல்ல மறந்துட்டேங்க. நான் வந்து இந்த மாதிரி இதுதான் பார்ப்பேன். இதுவும் O2 தான், ஷாப்பியில் தான் வாங்கினேங்க. ஆக்சுவலி இஃப் யூ வாண்ட் டு பை லைக் ஹை அண்ட் புண்ணுக்கு அந்த மாதிரினா அனஸ்தேசியா பெவர்லி ஹில்ஸ் ஆமாம், அந்த பிராண்ட் வந்து நீங்கள் வாங்கலாம். பட் இதுவும் இட்ஸ் லைக் என்ன சொல்லுவாங்க, ஜெல் டைப். இது வந்து அந்த கிளியர் ஜெல், இது வந்து ப்ரௌன் கலர். ஸோ இந்த மாதிரி நீங்கள் போமேட், ஐப்ரோ போமேட்டோ ஐப்ரோ பார்த்து ஜெல்லுமே வரைஞ்சிட்டு கொஞ்சம் பஃப் பண்ணிவிட்டுருங்க. பவுடர் பார்க்க போகிறேன், பவுடர். அண்ட் இந்த மாதிரி ஆங்கிள்ட் ப்ரஷ் பண்ணுங்க ஐப்ரோ வரைய. இல்லை இந்த மாதிரி ரிங்டோன்லாம் வச்சுருக்கா, பழைய காலத்து ரிங்டோன். நான் கொஞ்சம் இப்படி பிளெண்ட் பண்ணிக்கிறேன், இல்லைன்னா அப்படியே லைன் போட்டு கோடு போட்டு வரைஞ்ச மாதிரி இருக்கும். இப்போ பார்க்க ரொம்ப அப்படியே பச்சாக்குன்னு இருக்குது. பட் ட்ரஸ்ட் த ப்ராசஸ். கொஞ்சம் நம்ம அதை பஃப் பண்ணி விட்டுட்டோன்னா அது லைட் ஆகிடும். திஸ் இஸ் புலிலா. கடாஷியன்ஸ்க்கு மேக்கப் பண்ணிடுவார் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் வீடு. அவன் என்ன பண்ணுவான், மொதல் ஐப்ரோ தான் வரைஞ்சிட்டு அந்த ஐப்ரோ மேலே பவுடர் போடுவோம். ஸோ தட் அது பார்க்க லைட்டாகிடும். அப்போ லைட்டாக ஏன் ஆகுது? லைட்டாக ஏன் ஆகணும்? இந்த மாதிரி ரொம்ப தெபாலாக இருக்கும்ல, பண்ணிட்டாங்க அவங்க. ஸோ இப்படி பவுடர் போட்டுட்டா ஒன்று அது வேர்த்தா இதாக வருது. பார்த்தீங்களா, லைட் ஆச்சு. ஐப்ரோஸ் ஆர் டான். பார்க்குறவங்க என்ன, இவ்வளோ நேரம் ஐப்ரோ மட்டுமா செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க? ஆமாம், இது என்ன பிரமாதம், இதை விட பெசலைட் ஒன்று இருக்கு. பியூட்டி இஸ் எஃபர்ட்ங்க. ஸோ இஃப் யூ ஒய்ஃப் ஓ யோர் கேர்ள் ஃப்ரெண்ட் மேக்கப்லாம் பண்ணாங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுங்க, ஏன்னா அது ரொம்ப டைம் எடுக்கும். சரி, சிலவங்க இருக்காங்க இப்படி அப்பிட்டு வந்திருக்கேன். எவ்வளோ சொல்லாங்க. இது வந்து ரிமெல் லண்டன் ஃபவுண்டேஷன். இது ஆக்சுவலி நான் கொஞ்சம் டார்க்காக வாங்கிட்டேன். பட் பாய்ச்சி தானே ஆகணும், காசு. இந்த மாதிரி ஒரு இருந்துச்சுன்னா, இல்லைன்னா கையில் கொடுங்க. இது வந்து ஃபவுண்டேஷன் மிக்ஸ் பண்ணுற தட்டு மாதிரி. இது வந்து லாரியல் பாரிஸ். இது எல்லாமே வாட்ஸன்லலாம் இருக்கும். இது ஏன் மிக்ஸ் பண்ணுறேன்னா, இது கொஞ்சம் லைட் டூன்லாம். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு மேக் ஷுவர் கையெல்லாம் சுத்தமாக கழுவிடுங்க, இல்லைன்னா உங்களுக்கு பிம்பிள்ஸ் வரும். ஓ, அது எனக்கு இப்போ தாங்க தெரியும். ஏன்னா நீங்கள் தான் மேக்கப்பே பண்ண மாட்டீங்களா. நான் கொஞ்சம் ஐஷேடோ வந்து முடிக்க போகிறேன். ஸோ இவ்வளோ தலா மண் இவனா அழுத்தா. பட் டோன்ட் அப்போ இந்த ஏரியா அவாய்ட் பண்ணிடுங்க, ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம கன்சீலர்லாம் போடும். மற்ற இடத்துல நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே, கழுத்துலலாம் போடுங்க, அப்போ தான் ஈவனாக இருக்கும். இந்த மாதிரி போட்டுட்டு பரவாயில்ல, நிறையா இருக்கும். ஐயோ இன்னும் அப்படி போடுறாங்க அப்படின்னு நினச்சிக்காதீங்க. உங்களுக்கு நிறையா போட பிடிக்காதுன்னா குறவா போட்டுக்கலாம். ஷாப்பில் திஸ் இஸ் த பெஸ்ட். கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணுவாங்க, ஏன்னா அதோட கலர்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஐயோ காற்று அடிக்குதெல்லாம் கடுப்பா. ஸோ இது வந்து என்னோட பிரதர் வச்சிருக்கு, என்னோட சிஸ்க்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. guys. Okay, now we are going to blend பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பியூட்டி பிளெண்டர் வச்சுக்கோங்க. இது நினச்சிடுங்க, தண்ணியில் நினச்சிட்டு தான் பாய்க்கணும், அப்படியே அடிக்கக்கூடாது. அப்படியே நினச்சிட்டு வரேன்.
நான் என்னோட ஐஸ் வந்து ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன். வந்து நம்ம நினச்சிட்டு வந்த ஸ்பாஞ்ச் நம்ம பிளைண்ட் பண்ணுறோம் இருக்கணும் ஃப்ளாலெஸ்ஸாக. இப்போ வந்து நம்ம லைனர் போட போகிறோம். டேக் யூர் டைம் டு பிளைண்ட். கண்ணு மட்டும் விட்டுட்டேன் பிகாஸ் ஐம் கோயிங் டு புட் கன்சீலர். ஓகே, இந்த மூக்கெலாம் நல்லா பிளைண்ட் பண்ணிக்கிங்க, இந்த ஓரம்லாம் பிகாஸ் சொல்லிட்டு மிஸ் பண்ணிடும். இந்த மாதிரி பியூட்டி பிளெண்டர் யூ கேன். திஸ் ஒன் ஐ பாட் இன் எக்கோ ஷாப்பிங்கில் கிடைக்கும், இன்னும் எல்லாம் செஃபோராவில் இருக்கும். எல்லா பியூட்டி பிளெண்டரும் நீங்கள் வாங்கி பார்த்தோம். லிப்ஸ்லேயே போட்டுக்கோங்க. ஏன்னா இப்போ நீங்கள் லிப்ஸ்டிக் போடும்போது நல்லா கலர் தெரியும். வந்து நம்ம என்ன போட போகிறோம், கன்சீலர். இதுவும் நான் கொரியாவில் தான் வாங்கினேன். இது கொஞ்சம் ரொம்ப லைட்டாக இருக்கும் நம்ம கலருக்கு, வேணால் கொஞ்சமாக போட்டுக்கலாம். லைனர் அடிச்சிட்டேன். கொஞ்சமாக போட்டுக்கோங்க, ஏன்னா இந்த கலர் கொஞ்சம் லைட்டாக இருக்குது. ஓகே, பார்த்தீங்களே இவ்வளோ நேரம் ஆச்சு, நான் இது வரைக்கும் முடிச்சிட்டேன். அப்புறம் போட்டுட்டு கொஞ்ச நேரம் ஆற விட்டுருங்க. காய விட்டுருங்க, ஆற விட்டுருங்க அப்போலாம். ஓகே, அந்த கேப்பில் நம்ம இது பேர் என்ன, கொண்டோ. கொண்டோ. இதுவும் நான் ரொம்ப நாள் ஆச்சு வாங்கி, ஷாப்பியில் தான் வாங்கினேன் நினைக்கிறேன். பட் இது நிறைய பிராண்ட் இப்போ அஃபோர்டபுளாக வாங்கணுன்னா வாட்ஸனில் போய் பார்க்கலாம், இல்லாட்டினா ஷீனில் கூட வாங்கலாம். ஷீ கிளாம் அந்த கான்டோ ஸ்டிக்கும் இட்ஸ் குட். வந்து இப்போ மஸ்காரா அடிக்க போகிறோம். அதனால நம்ம கேர்லை வச்சு நம்ம லேஷஸ் கொஞ்சம் கேர்ல் பண்ணிவிட்டு, எனக்கு வந்து நெத்தி கொஞ்சம் அகலமாக இருக்கும், அதனால் நான் இங்கே நிறையா போடுவேன். அப்புறம் இது கொஞ்சம் சிக்ஸ், நம்ம மூஞ்சி கொஞ்சம் பெருசாக இருக்கும் பாருங்கள். அப்புறம் இங்கே போட்டுக்கோங்க வாய்கிட்ட. இங்கேயே போடுறோம். அது லிப்ஸ் அப்போ தான் கொஞ்சம் டிஃபைனாக தெரியும். அப்புறம் இங்கே இப்போ அந்த கேப்பில் நம்ம கண்ணு மேக்கப் பண்ணிடலாம். ஓ, அப்போனா நீங்கள் இதெல்லாம் விட்டுருவீங்க. இது வந்து காயணும் கொஞ்ச நேரம். அதே இடத்துல அப்படி இருக்காது, திப்பி திப்பி இருக்காது. அதுக்கு தான் இந்த ஸ்பாஞ்ச். நான் வந்து கண்ணு சாப்பிட்றேன். இந்த பேலட் கலர் பார்த்தீங்களா? இது ஷாப்பியில் வாங்கலாங்க நீங்கள். பட் நிறைய வாட்டி இது அவுட் ஆஃப் ஸ்டாக்காக இருக்கும். பட் நல்ல பேலட் மாதிரி ஒரு நியூட் ப்ரௌன் எடுத்துக்கிட்டு ஃபுல்லாக போடுங்க, ஹைலைட் ஃபுல்லாக இந்த கலர். நீங்கள் 4 முடி வச்சுக்கிட்டே வெட்டி விடணும்னு கேட்கல. உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா அப்படி தானே, முடி வெட்டினா ஏன் முடி வெட்டுற? முடி நல்லாவா இருக்கு முடி. இதுதான் நான் பாய்ச்சேன் கலர்ஸ். இது 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 1 2 3 நான் பாய்ச்சிருக்கேன். இது எல்லாத்தையும் பிளைண்ட் பண்ணிக்கோ. ஓகே, நான் மஸ்காரா போட்டுட்டேன். ஓகே, இப்போ வந்து ஹைலைட் பிளைண்ட் பண்ணும்போது பிளைண்ட் அப்வர்ட்ஸ். கன்சீலர்லாம் நம்ம இது பிளைண்ட் பண்ண போகிறோம். ப்ரான்ஸு கொண்டு இப்போ வந்து நாங்கள் ப்ளஷ்ஷை போட்டோம். இது வந்து இந்த மாதிரி நான் வந்து ஏற்கனவே ரொம்ப எலும்பாக இருக்க, எப்போவுமே லைட் கலர் தான் உடச்சிடுறாங்க. இதை எடுத்துக்கோங்க. இது முத்தெல்லாம் வேணாம், நீ இங்கே உட்காரு. இந்த ப்ரௌன்ஸு யூ அப்போ மேலுக்கு எப்படி சொல்கிறது, மேல் நோக்கி. இப்போ என்ன போட்டிருக்கீங்க? இப்போ நான் இது கொண்டு கழிச்சிக்கிட்டு இதுக்கு பிளைண்டா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
ஓ நீங்கள் எல்லாம் தமிழ்லேயே சொல்லலான்னு இப்போ முடிவு பண்ணியிருக்கீங்க. இதெல்லாம் கிளம்பிட்டான். ஓகே, பெரிய வேற மாதிரி மேக்கப் பாதிலே இருக்குது. ஸ்ட்ரைட்ஸ் பண்ணுறது ஸ்ட்ரைட்ஸ். ஓகே, நான் வந்து ப்ளஷ் அடிச்சிட்டேன். அடுத்து வந்து லைட். ஓகே, இப்போ நீங்கள் வந்து பவுடர் போட்டுட்டீங்க இன்னும் இல்லை தானே? இப்போ தான் போட போகிறேங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச். இது எதுக்குன்னா இதுவும் ஷாப்பிலெல்லாம் கிடைக்கும். இது வந்து ஹைலைட்டு தான், ஆனால் லிக்விட்டோட இது நல்லா இருக்கும். பட் இது யூஸ் பண்ணுவோம். கேக்கே 8 மினிட் தான் வெட்டுறாங்க. அதுதான் எங்கள் வீட்டில் கொஞ்சம் அப்படி தான், அப்படியே பறப்பாங்க எங்கே போங்க. கண்டிப்பாக போட்டுட்டோம். இப்போ நீங்கள் பவுடர் வந்து இங்கே 1 2 3 தான் போடுவீங்க. 1 2 3 4 எங்கெல்லாம் கான்சீலர் போட்டிருக்கீங்களோ அவங்களாம் போடுங்க. இப்படி தானே வீட்டில் வந்தாலும் மூஞ்சில் சாப்பாடு போட்டு கழுவி அவ்வளோதான். ஆனால் நீங்கள் 2 பேரும் இப்படி 1001 கிளம்பி நின்றுருக்கீங்க. ஆனால் நாங்கள் பர்த்டே கேர்ளோட அம்மா கூட அப்புறம் குறவாக தான் கழுவி நான் வந்து ஹைலைட்டு இங்கே இன்னும் போடல. அதுக்கு வந்து நான் வந்து இன்னைக்கு கைலி ஜெனர் இன்ஸ்பயர்ட் மேக்கப் செய்கிறேன். பார்த்துருக்கீங்க நீங்கள். அப்போனா நான் ஏற்கனவே செஞ்சுருக்கேன். பார்பியோட மேக்கப் சீஸ் கான்செப்ட் நம்ம பார்பி மாதிரி வந்து நான் ஹைலைட்டு போட்டுட்டேன். நீ சொன்னாவே மேக்கப் நான் வந்து மேக்கப்பே முடிக்க போகிறேன். அவங்க வந்து இப்போ தான் ஐஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. லிப்ஸ் மட்டும்தான் இருக்குது. நான் போயிட்டு லிப்ஸ்டிக் தேடிட்டு வரேன். ஓகே, திஸ் இஸ் ஆக்சுவலி கைலி ஜெனர் இன்ஸ்பயர்ட் மேக்கப். அவள் வந்து ஏதோ ஒரு சும்மா கேஷுவலாக எங்கேயோ போகிறப்ப இது மாதிரி போட்டிருப்பா. அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மேக்கப். ரொம்ப ஈஸி இந்த மேக்கப் லுக். ஜஸ்ட் இப்படி ஏதாவது ஒரு ஷேடோ லைட் கலர்னா பெட்டர்லாம். மற்ற கலர்லாம் போட்டிங்கன்னா குத்து வாங்கின மாதிரி ஆயிடும். 3 இருக்குது. சி நான் என்ன அடிக்கிறது? ரெட், இது ஆக்சுவலி இது 2 கொஞ்சம் சேம் ஷேட் மாதிரி தான், ஆனால் இது கொஞ்சம் டார்க்காக இருக்கும் நினைக்கிறேன். ஓகே, நம்ம இதை அடிப்போம். இது ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு லிப்ஸ்டிக். நான் திருப்பி வாங்கணும். மேடிக்கே. ஸோ இப்போ வந்து நான் லைட்டாக கொஞ்சம் ஷிம்மர் போட போகிறேன். Just to add some definition light. இந்த மாதிரி ஒரு மாதிரி என்ன கலர் இது? ஒரு மாதிரி கோல்டா? கோல்டா சரி, இல்லைன்னா ப்ரான்ஸ். ஜஸ்ட் இந்த இன்னர் கார்னர். ஓகே, இப்போ வந்து நம்ம திருப்பியும் கொஞ்சம் அதிகமாக ஓகே, நான் கிளம்பிட்டேன். நீங்கள் பண்ணுற மேக்கப்புக்கு இவ்வளோ லேட்டாக டைம் எடுத்ததே பெரிய விஷயம். ஓகே, இப்படி தான் இருக்கும் ஃபைனல் லுக். ஃபைனல் லுக் இல்லை. ஓகே, இப்போ ஐலைனர் வந்து நம்ம இங்கே மட்டும்தான் போட போகிறோம். ஜஸ்ட் அட் தி டிப். ஓகே, இதுவும் O2 தான். பட் யூஸ்வலி ஐ லைக் டு யூஸ் அப்போ மேபிலின் நல்லாயிருக்கும். ஹைப்பர் ஷார்ப்பாக இன்னமும் அதோட பேக்கேஜிங் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கும். நீங்கள் அது வாங்கி ட்ரை பண்ணு. பட் ஓகேலாம் முடிஞ்சிருச்சு, இருக்கிறத எடுத்து வந்தேன். ஓகே, இப்போ நான் வந்து மேக்கப் முடிச்சிட்டேன். நான் வந்து ஹேர் ஸ்ட்ரெயிட்டும் பண்ணிட்டேன். இதோ இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு கண்ணு பண்ணிவிட்டு இன்னொரு கண்ணு பண்ணுறது தான் பிரச்சனை. மீன்வால் நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் கேர்ள் பண்ணிட்டு வந்துடும் முடிய. வாவ், not bad.
Okay, this is done. Now we are going to put on fake lashes. நான் ஷீன்லேருந்து தான் வாங்கினேன். என் ஹஸ்பண்ட் இன்னும் கால் பண்ணவே இல்லை. அவர் எங்கே இருக்காரு தெரியல. அழகாக இருக்குதுன்னு சும்மா போட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. Wow, it's so nice. lashes வந்து அவ்வளோ பண்டாய போட தெரியாது. I'm still practicing. நல்லா காய விடுங்க. ஆக்சுவலி நான் ஒரு இது வாங்கினேன், ஐலாஷ் அப்ளிகேட்டர். sediakan tolong korang pegang lah. குத்து மதிப்பாக போட்டு வச்சுருக்கேன். இது எப்படி பாய்க்கிறதுனே தெரியலையே எனக்கு. அதான் நான் சொன்னேன்ல, ஐலாஷ் போட தெரியாது. இங்கே பாருங்க ஐலாஷஸ். ஆக்சுவலி இன்னும் கொஞ்சம் மஸ்காராலாம் போடணும். இது நான் உங்களுக்கு ஒன்று காட்டணும். இது வந்து ஷீன் பேக். இதில் தான் வந்து அவங்க இயரிங்ஸ் அதெல்லாம் வச்சுருக்காங்க. அதில் ஒரு ஜாமா போட்டிருக்காங்க. பிரேம் என்ன நினைப்பாங்க? பிரேம் ஐ லவ் யூ. இப்படி போட்டு வச்சுருக்காங்க மாங்கிலிஸ்க்கு. Oh, this is the best mascara ever. Sky high. ஆமாம், ரொம்ப நல்லா இருக்கும். நான் இப்போ தான் போட்டுட்டு தான் அதுதான் இது கொஞ்சம் ட்ரக் ஸ்டாக் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், பட் worth it. இது நீங்கள் என்னது சேல் இல்லாமல் 60 ringgit சம்திங் நினைக்கிறேன். நான் வந்து வாட்ஸனில் 50% சேல் அப்போ வாங்கினேன். ஸோ 37க்கும் அந்த கிளிப்பு நோ யூஸ்லாம், நம்ம கையே பயிச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், ரிங்லாம் போட்டுட்டு வந்துட்டேன் நான். ஸோ நான் செயின் போட்டிருக்கேன், தோடுலாம் நான் மாற்றலை, ரிங் மட்டும் போட்டிருக்கேன். என் ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க போல. ஐயோ, பார்த்தீங்களா Guys, this is the final look. இது பார்க்காதீங்க, அது அப்படி தான் இருக்கும். நான் ரெடி ஆகிட்டேன். ரொம்ப சிம்பிளான ஒரு மேக்கப். தோடு ஷீன், சட்டை ஷீன், மற்றதெல்லாம் கோல்டுங்க. ரிங் வந்து போடணும். எங்கே வச்சதில்ல. ஓ, நீங்கள் இன்னும் ரிங் போடல. சட்டை ஷீன், ரிங்ஸு இதெல்லாம் ஷீன், அவங்க ஒரு இது பெரிய gold கடைக்கு ring. தான் போகிறது அவர். இதெல்லாம் ஷீன். இது என்னோட பாய் ஃப்ரெண்ட் வாங்கி கொடுத்தது. இது என் பாய் ஃப்ரெண்ட் வாங்கி கொடுத்தது தான். இதுதான் இந்த look. நல்லா இருக்கேனா? அழகாக இருக்கேனா?